வணக்கம் நண்பர்களே. திமுக இளைஞரணி கூட்டத்தில் நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். என்ன, பாஜகவை குறித்து ஒரு கருத்து சொல்கிறார். என்ஜின் இல்லாத கார், என்ஜின் என்ற இயந்திரம் இல்லாத கார் எங்கும் நகராது, அதை அதிமுக என்ற லாரி தான் இழுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு, உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்கள் அல்லது நீங்கள் கட்சி சார்பாக நடத்துகிற ஒரு கூட்டத்தில் இது போன்று பேசித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இளைஞரணி என்று சொல்லிவிட்டு இளைஞர்களை அழைத்து விட்டு பேசாமலே போனால் எப்படி? நீங்கள் பேசுவது சரிதான், ஆனால் ஒரு மனிதனுடைய பாக்கெட்டிலிருந்து, அவனுடைய சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்துவிட்டு அவன் உடலை கெடுத்து அவனை குடிநோயாளி ஆக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அரசு என்ஜின் இல்லாத காரை விட மேலானது அல்லவா? என்ஜின் இல்லாத கார் நகராது, அதனால் விபத்து ஏற்படாது, அது ஒரு இடத்தில் நிற்கும். ஒரு என்ஜினை பொருத்தி விட்டால், சிறந்த ஓட்டுநர் இருந்தால் அந்த கார் இயங்கும். ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்ன? உங்கள் கார் எப்படி இயங்குகிறது? ஒரு மனிதன், ஒரு வாக்காளன், ஒரு இந்திய குடிமகன், அவனிடமிருந்து பணத்தையும் பிடுங்குகிறீர்கள், அவன் உடல்நிலையும் கெடுத்து அவனை மதிகட்டவனாக்கி அவனை குடிநோயாளியாக்கி நடுரோட்டில் நிறுத்துகிறீர்கள். அரசு நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாராயம் வெள்ளம் போல் ஓடுகிறது, அப்படி கூட சொல்லலாம். வெள்ளம் போல் ஓடும் சாராயம், ப்ராடக்ட் அவைலபிலிட்டின்னு மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க. அது மாதிரி சாராய தொழிலில் எப்படியெல்லாம் அபிவிருத்தி செய்யணுமோ அத்தனை மார்க்கெட்டிங் டெக்னாலஜி வச்சுருக்கீங்க. நீங்கள் வெட்கமில்லாமல் மேடையில் இப்படி பேசலாமா? நான் ஒன்றும் பாஜகக்காரன் அல்ல. உங்களை குறித்து நீங்களே ஆய்வு செய்யவில்லை. உங்கள் காரில் என்ஜின் இருக்கிறது, ஆனால் கார் முழுக்க யார் இருக்கிறார்கள்? இரக்கமில்லாதவர்கள், கூச்சமில்லாமல் கொள்ளையடிப்பவர்கள், குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த காரை விட என்ஜின் இல்லாத கார் எவ்வளவோ மேல் இல்லையா? சொல்பவரை இந்த மாதிரி ஒரு பேச்சுரை சொல்கிறவரை தான் நான் குறிப்பிடுறேன். எனக்கு நீங்கள் யாரை குறித்து சொன்னீங்களோ அது உங்களுடைய கருத்து, அது நீங்கள் சொல்லிட்டு போங்க, உங்கள் பேச்சுரிமை. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட கார்? உங்கள் காரில் யார் இருக்கிறார்கள்? நீங்கள் யாரை சுமந்து கொண்டு இந்த திமுக என்னும் கார் நகர்கிறது? நீங்கள் செயல்படுத்தும் முதல் நலத்திட்டம் என்ன? சாராயம் விற்பது. வெக்கமாகவும் கூச்சமாகவும் இல்லையா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் யாருக்குமே அது கிடையாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்திருந்தால் இப்படி பேசுவீர்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.